திருச்சி ஸ்ரீரங்கம் மேல உத்திர வீதியில் கட்டடம் இடிந்து விழுந்த விபத்து தொடர்பாக 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சார்ல்ஸிடம் கேட்கலாம். சார்ல்ஸ், கட்டட விபத்து தொடர்பாக தற்போது யார் மீதெல்லாம் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு? திவ்யா, நாம் இப்போ தற்போது நேற்று அதாவது ஸ்ரீரங்கம் மேல உத்திர வீதியில் இந்த புதிய வீடு கட்டுவதற்காக கட்டிட பணிகள் நடைபெற்ற போது இந்த விபத்து நடைபெற்ற அந்த கட்டிடத்துக்கு முன்னதாக இருக்கும் காட்சிகளை பார்த்து கொண்டே நம்ம செய்திகளை முக்கியமாக பதிவு செய்யலாம். திவ்யா, அதாவது தற்பொழுது காவல்துறையினர் இதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இந்த கட்டிடத்தின் பகுதியிலே யாரும் முடியாத அளவுக்கு அவர்கள் தடுப்புகளை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கட்டிட விபத்து தொடர்பாக இதுவரை 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 4 பேர் மீதும் குறிப்பாக அவர்கள் அனைவரும் அதாவது குறிப்பாக இந்த உத்தர வீதி மற்றும் சித்திர வீதி பகுதிகளில் யாரும் புதிதாக வீடு கட்டுவது என்றால் முதலில் அதாவது இந்த இடங்கள் அனைத்துமே இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமானது. அவர்களிடம் உரிமை பெற வேண்டும். அவர்களிடமான அந்த என்ஓசியும் அவர்கள் பெறவில்லை. இந்த கட்டிடத்தின் உரிமையாளர் கூடுதலாக மாநகராட்சி நிர்வாகத்திடமும் இவர்கள் தகவல் கொடுக்கவில்லை. இவர்கள் அனைவருமே இந்த பகுதியில் குறிப்பாக இவர்கள் இருவரிடம் அனுமதி பெறாமல் இந்த கட்டிடத்தை அவர்கள் மேற்பார்வை அவங்க கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. நேற்று சரியாக 3:05 பொழுது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இடதுபுறம் உள்ள நீங்கள் இப்போ தற்போது காட்சிகளை பார்த்து கொண்டிருக்க பகுதியில் உள்ள இந்த வீட்டோட சுவரும் அதோடைய மேற்கூரையுமானது இடிந்து இந்த பணியில் ஈடுபட்டிருந்த அந்த தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் 4 பேர் சம்பவ இடத்துல பலியாகியிருக்காங்க. 4 பேருடைய உடல் இப்போ தற்போது சட்ட நேரத்துக்கு முன்னதாக அரசு மருத்துவமனையிலிருந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து ஸ்ரீரங்கம் கோட்ட உதவி ஆணையர் மாநகராட்சி உதவி ஆணையர் இன்னாசிமுத்து அவர்கள் ஸ்ரீரங்கம் காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்திருக்காங்க. அந்த புகாரின் அடிப்படையில் 4 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. முக்கியமாக இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை. இந்த கட்டிடத்தின் பணிகளை ஈடுபடும் பொழுது தொழிலாளர்களுக்கும் அவர்களுக்கும் என கட்டிட உரிமையாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர் என 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த 4 பேரில் ஒருவர் மேற்பார்வையாளர் ரங்கநாதன் அவர்கள் இறந்து விட்டார். மற்றொரு மேற்பார்வையாளர் ஹரிபிரசாத், அது மட்டும் இல்லாமல் ரெங்கராவ் அவருடைய மகன் சுந்தரராஜன் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவர் தற்போது தலைமறைவாயிருக்காங்க. திவ்யா, சார்ல்ஸ், நீங்க பேசும்போதே சொன்னீங்க மாநகராட்சியுடைய அனுமதி பெறாமல் இந்த கட்டட பணிகள் நடைபெற்று வந்ததா? இதனை ஏன் முன்பே அதிகாரிகள் கண்டுக்கவில்லை அல்லது அதற்கான காரணம் என்ன? திவ்யா, நாம் ஏற்கனவே பதிவு செய்திருக்கோம். குறிப்பாக திருச்சி மாநகராட்சியை பொறுத்தளவு அதாவது இந்த இடம் என்பது ஸ்ரீரங்கத்தில் உள்ள முக்கியமாக இந்த இந்து சமய அறநிலை ஆட்சித்துறைக்கு சொந்தமானது என ஏற்கனவே இருந்த உதவியான இது தொடர்பாக இந்த பகுதியில் வீடு கட்டும் பொழுது அவர்களுக்கு இந்த நேரடியான அந்த அவர்களுக்கான ஆணையை இந்து சமய அறநிலைத்துறையுடன் பெற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற பணிகளில் ஈடுபடும் பொழுது மாநகராட்சியோடைய அதிகாரிகள் நேரடியாக களப்பணியில் ஈடுபட்டு இந்த கட்டிட பணிகள் முறையாக அனுமதி பெற்றிருக்கா என்பதை அவர்கள் நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஆய்வில் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றால் அவர்கள் குற்றவியல் நடவடிக்கைகளை அந்த கட்டிட உரிமையாளர் மீது எடுக்கப்படும். ஆனால் இதில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதா என்பது இதுவரை தெரியவில்லை. ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டதா என்றால் உடனடியாக இந்த கட்டிடம் இந்த கட்டிட பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் திருச்சியை பொறுத்தவரை கட்டிடங்கள் அதிகமாக விதிமுறைக்கு மீறல் அதிகமாக நடைபெற்று வருவதாக ஒரு குற்றச்சாட்டும் உள்ளது. நேற்று கூட மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஒரு தனியார் ஹோட்டலுக்கு மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்துள்ளனர். அதாவது விதிகளை மீறி கட்டிடம் கட்டியதாக. தொடர்ந்து இப்போ நம்முடைய அல்லூர் சீனிவாசன் என்பவர் இருக்கார், அவரிடம் கேட்கலாம். இவர் குறிப்பாக எவ்வளவு கட்டிடங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அவர் எவ்வளவு கட்டிடங்கள் விதிமுறைக்கு மீறல் அதாவது அதிகமாக கட்டுப்பட்டுள்ளது என்பதை அவர் கேட்டறிந்துள்ளார். கேட்போம். எவ்வளவு கட்டிடங்கள் இது போன்ற கட்டிடங்கள் திருச்சி மாநகராட்சியில் இருக்கிறது? ஏனென்றால் திருச்சியை பொறுத்தளவு 4-5 விபத்துகள் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே நடந்து விட்டது. இந்த கட்டிட விபத்துகள் மாநகராட்சி அதிகாரிகள் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க? ஏன் இதில் தொடர்ந்து சுணக்கம் காட்டுறாங்க? திருச்சி மாநகராட்சியில் 1246 கட்டடங்கள் விதிமீறல் இருப்பதாக தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் மூலம் எனக்கு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 1000 கட்டடத்திற்கான பதில் கோப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறோம். கோப்புகள் அலுவலகத்தில் இல்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். இது அனுமதி முறையாக பெற்றதற்கு அனுமதி பெறாத கட்டடங்கள் 3000 கட்டடத்துக்கு மேலாக திருச்சி மாநகராட்சியில் இருக்கிறது. இன்றைக்கு நிலைமை இதுதான். ஒரு கட்டடம் கட்டப்படுகிற பொழுது வாசலில் ஜல்லி கொட்டும் பொழுது சிமெண்ட் மூட்டை இறக்கும் பொழுது மாநகராட்சி அதிகாரிகள் தெரிந்துவிடும். உடனே மாநகராட்சியில் இருக்கிற அடிமட்ட ஊழியர் முதல் ஆணையர் முதல் எல்லோருக்கும் ஒரு தொகை கொடுக்கப்பட்டதற்கு பின்னாலே தான் கட்டட பணி துவங்க முடியும். இதுதான்
எழுதப்படாத சட்டமாக திருச்சி மாநகராட்சியில் இருக்கிறது. இப்போ ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு குறிப்பாக இது வந்து இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சித்துறைக்கு சொந்தமானது எனவும் அவர்கள் வந்து நேரடியாக அவர்களிடம் வந்து சான்றிதழ் பெற வேண்டும். மாநகராட்சி அதிகாரிகள் இது போன்ற பணிகளை மேற்கொள்ள, ஏன்னா இது போன்ற சம்பவம் குறிப்பாக ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாக ஒரு வீடு வந்து இடிந்து விழுந்து அவர் காயமடைந்திருக்காங்க. இப்போ உயிர் பலியும் ஏற்பட்டிருக்கு. மாநகராட்சி அதிகாரிகளும் இந்து சமய அறநிலையத்துறை ஆட்சியும் அவர்களும் என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? இப்போ ஸ்ரீரங்கம் கோட்டத்தை பொறுத்தவரையில் இந்து சமய அறநிலையத்திற்கும் குடியிருப்பவர்களுக்கும் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அடிமனை யாருக்கு சொந்தம் என்கிற ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வீடு கட்டுவதானால் இந்து சமய அறநிலையத்திடம் NOC தடையில்லா சான்று வாங்க வேண்டும், மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி வழங்க வேண்டும். ஆக இருவருமே இந்த விஷயத்தில் முறையாக வாங்க வேண்டியதை வாங்கி கொண்டு கட்ட அனுமதித்திருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. திவ்யா, அதாவது குறிப்பாக இந்த ஸ்ரீரங்கத்தை பொறுத்தவரை வந்து மேலே உத்தர வீதி, சித்திர வீதி பகுதிகளில் ஏற்கனவே வந்து 1930களில் வந்து இந்த பகுதிகளில் வந்து கடைகள் வைத்து அவர்கள் அதன் மூலம் வந்து இந்த வீடுகள் இருந்தது. அதன் பின்பு 1963ல் இவை அனைத்தும் வந்து அவர் உரியவர்களுக்கான அந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டது. அதற்குரிய முக்கியமான ஆவணங்களை நம்மிடம் வந்து அதாவது மோகன்ராம் என்பவர் வைத்திருக்கார். அவரிடம் கேட்கலாம் திவ்யா. இப்போ இந்த பகுதியில் இவர்களுக்கு இந்த நேரடியாக இந்த உரிமையாளர்களுக்கு இந்த இடம் சொந்தமானது என்று இல்லை, இவர்கள் எப்படி வந்து நேரடியாக உரிமைகளை வந்து பெற முடியும்? ஏற்கனவே முக்கியமாக ஸ்ரீரங்கத்தில் தமிழக முதல்வர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட போது அவங்க தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன மாதிரியான பணிகள் இன்னும் அதிகாரிகள் வந்து நேரடியாக அரசுக்கு தெரிவிக்காமல் இருக்காங்க? சார், இது வந்து 1930 ஏ ரிஜிஸ்டர் படி ஸ்ரீரங்கம் கோயில் நிர்வாகம் வந்து அந்த ரிஜிஸ்டர் படி ரங்கநாதருக்கு சொந்தம்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க சார். ஆனால் 1963 இனாம் ஒழிப்பு சட்டத்தில் வந்து அவங்கவுங்க குடியிருக்கவங்களுக்கே பட்டா கொடுத்து அவங்கவுங்க பேரில் அந்த இது பண்ணி கொடுத்துட்டாங்க சார், அவங்கவுங்க வச்சுக்க சொல்லி. அதிலிருந்து அவங்கவுங்க சொந்த பேரில் வரி கட்டி வீடு கட்டி அவங்கவுங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க சார். இந்த உண்மையான 1930 ஏ ரிஜிஸ்டர் பயன்பாட்டிலே இல்லாத ஏ ரிஜிஸ்டரை எடுத்துகிட்டு கோயில் நிர்வாகம் அதை மறைச்சு, உண்மை தகவல்களை மறைச்சு, இப்போ நடைமுறையில் இருக்க 70 ஏ ரிஜிஸ்டரை காட்டாமல் 1930 ஏ ரிஜிஸ்டரை காட்டி இது மாதிரி இந்த இடம்லாம் கோயிலுக்கு சொந்தம், இதனால் எல்லாம் கோயிலில் எதுவுமே கட்டக்கூடாது, வீடெல்லாம் கட்டக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 10 வருஷமாக எங்களை போட்டு ரொம்ப நெருக்கடி கொடுத்து சொல்ல. ஏன்னா இந்த வீடு கூட வந்து 150 வருடத்துக்கு மேற்பட்டது. இது போன்ற வந்து 150 வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகள் இந்த உத்தர வீதி, சித்திர வீதிகளில் இருக்குது. அவர்கள் வந்து பராமரிப்பு பணிகளை வந்து மேற்கொள்ள தானே வேண்டும். அப்போ பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளாமல் இருக்க முடியாது. அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அரசு உடனே என்ன நடவடிக்கை மேற்கொள்ளணும்? அதை தான் நாங்கள் இந்த 10 வருஷமாக இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இது ஒன்றும் தீர்க்கப்பட முடியாத இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை கிடையாது, இல்லை இலங்கை மீனவர் பிரச்சனை கிடையாது. இந்த பிரச்சனை வந்து உடனடியாக அதிகாரிகள் உண்மையான தகவலை சொன்னாங்கன்னா இதை உடனடியாக தீர்த்து வைக்க முடியும். என்ன நினைச்சா இப்பயும் நாங்கள் இதை கோரிக்கையாக வைக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் இது உண்மை நிலவரத்தை கண்டுபிடிச்சி எங்கிட்ட அதுக்குண்டான அனைத்து ஆவணங்களும் எங்கிட்ட இருக்குது சார். இது வரைக்கும் நாங்கள் ஏற்கனவே முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் இதை பற்றி ஃபுல்லாக விளக்கியிருக்கோம். எல்லாம் கூட்டம் போட்டு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஆனால் உண்மையான தகவல்களை கோயில் நிர்வாகமும் மறைக்குது, நம்ம மாவட்ட நிர்வாகமும் மறைச்சு முதல்வருக்கு இதை தெரியப்படுத்தாமல் இந்த பிரச்சனை தீர்க்காமல் இருக்காங்க. இந்த பிரச்சனை தீர்ந்தாதான் இது போன்ற நிகழ்வுகள் நடக்காமல் பாதுகாப்பான முறையில் வீடு கட்டிக்கிட்டு நல்லபடியாக அந்த ஸ்ரீரங்க மக்கள் வாழ்கிறதுக்கு வழிவகுக்கும். முக்கியமாக அதாவது திவ்யா, இவர்களை பொறுத்தவரை வந்து தமிழக முதல்வருக்கு ஏற்கனவே வந்து அவர்கள் பல முறை வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க. ஆனால் அதிகாரிகள் வந்து தமிழக முதல்வரிடம் வந்து உரிய அந்த ஆவணங்கள் அனைத்துமே வந்து காண்பிக்கப்படவில்லை என்பது இவருடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒட்டு மொத்தத்தில் குறிப்பாக ஸ்ரீரங்கத்தை பொறுத்தளவு இது போன்ற கட்டிட பணிகள் அதிகமாக இப்போ தற்போது நடைபெற்று வருகிறது. மேலே அடையவளஞ்சான் பகுதி, அது மட்டும் இல்லாமல் இந்த உத்தர வீதி, சித்திர வீதி பகுதிகளிலும் அவர்கள் இந்த 150 வருடத்துக்கு மேற்பட்ட வீடுகளை அவர்கள் தொடர்ந்து புதுப்பிக்கும் பணியில் தான் ஈடுபடுறாங்க. அப்பொழுது அந்த கட்டிடத்துடைய உரிமையாளர் இதற்கான நேரடியான சான்றிதழ்களை பெற முடியும். அவர்கள் இந்த உரிய ஏற்கனவே அவர்கள் பேரில் இருந்தால்தான் அவர்கள் இந்த சான்றிதழை பெற முடியும். ஆனால் இது போன்ற சிக்கல்கள் இருப்பதால் இனிமேலாவது இவர்களுக்கான அந்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு விபத்துக்களை தவிர்க்க வேண்டும் என்பது இவருடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி கட்டட தொழிலாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வசதிகள் செய்து தரப்பட வேண்டும். விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டடம் கட்டப்படுகிறதா என்பதை வந்து அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும். தகவல்களுக்கு நன்றி சார்ல்ஸ்.